ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதாவது உணவு முறையை பற்றி தான் நான் சொல்லத்துக்கு வந்தேன். உணவு முறை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். என்ன மாதிரியான உணவு முறை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்றைய காலத்தில் சரிங்களா, இன்றைய காலத்தில் பரபரப்பான வாழ்க்கையில் பரபரப்பான சூழ்நிலையில் டைம் இல்லை சரிங்களா, இது வேண்டாம். ஆரோக்கியமான உணவு முறையை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு முறைனா என்ன? பழைய கால மனிதர்கள் இல்லை பாட்டி தாத்தா வாழ்ந்த காலத்தில் என்னென்னலாம் உணவு முறை சாப்பிட்டாங்களோ அதை போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைய வாழ்க்கையில் அதுதான் பெஸ்ட்டு. என்ன ரீசன்? பழைய காலத்து உணவு முறையில் அதிகமான சத்து, புரோட்டீன், அயன், கால்சியம், சோடியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருந்தது சரிங்களா. அதுக்கேற்ற உணவு முறை தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஒரு 60-70 காலகட்டம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லா தான் வாழ்ந்தாங்க சரிங்களா. ஆனால் இன்றைய கால உணவு முறையில் எல்லாமே ஃபாஸ்ட் சரிங்களா. ஸோ ஃபாஸ்ட்டு அப்படின்றதுனால வாழ்க்கையும் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது. 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு, இரத்த கொதிப்பு, புற்றுநோய் இதெல்லாம் வரத்துக்கு ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். டிவியில் போடுற ஆடை பார்த்துட்டு எனக்கு அந்த பொருள் தான் வேணும், இந்த பொருள் தான் வேணும், இதை தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றது வேஸ்ட்டு. பழையகால உணவு முறையை நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி ஆர்கானிக் முறையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு நம்ம சந்ததிகளுக்கு நல்ல ஒரு உணவு முறை கொடுத்துட்டு போகிறதா இருக்கும். அதர் கண்ட்ரியில் இப்போலேருந்தே வர வச்சுட்டாங்க. என்னென்னா ஆர்கானிக் முறையில் சாப்பாடு. என்ன ரீசன்? இந்த கோகோனட்ஸ் இருக்குல்ல, அந்த கோகோனட்டுடைய தேங்காய் நார் அதை வச்சு வீட்டிலேருந்தே உருவாக்குறதுக்கு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா, ஆர்கானிக் முறையில் சாப்பிட்டா மட்டும்தான் நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் ஆர்கானிக் முறையில் எல்லோரும் சாப்பிடுங்கப்பா. அப்போ தான் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி நம்மளுடைய சந்ததியை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் சரிங்களா. அதனால் என்றுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாவது எடுத்து சாப்பிடுங்க சரிங்களா. வாங்கியாவது சாப்பிடுங்க, இல்லை எடுத்தாவது சாப்பிடுங்க. எவ்ரி திங்ஸ். ஸோ நம்ம லைஃப்பை, நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய வயசை நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ ஹாப்பியாக இருங்க.